மக்களே, வெல்கம் பேக் டு தி சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனல்ல நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அடுத்த எபிசோட் என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாருமே பார்ட்டியில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ ஜோவும் போயிட்டு ஹீரோயினி டான்ஸ் ஆடுறதுக்காக கூப்பிடுறான். நம்ம ஹீரோயினி டான்ஸ் ஆடுறதுக்கு போகிறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, இரிட்டேட் ஆகிட்டே இருக்காரு பயங்கரமா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக கண்ணை மூடிட்டு என்ன நான் பறக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜோ இருந்துட்டு கொஞ்சம் உன்னோட காலை என்னோட ஷூல இருந்து எடுக்கிறியா, எனக்கு முடியல கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஹீரோயின் கால் தூக்கி ஜோ மேலே வச்சுட்டு ஆடிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் பறக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது டேனியலும் சிபி இருந்துட்டு இவளை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல, வேற யாரோ மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ டேனியல் இருந்துட்டு நான் அடுத்து எவ்வளவுதான் வந்து டேட்டிங் கூப்பிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அங்கிருந்து கோவத்தோட வெளியே வந்துடுறாரு. பார்ட்டில இருந்து வெளியே வந்து ஸ்விம்மிங் பூலுக்குள்ள உட்காந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு உடச்சிட்டு எல்லாம் கோவத்தோட உட்காந்துருக்காரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜோவும் இந்த சோஃபியாவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அதை நல்லா சிரிச்சுட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சோகமாயிடுறாங்க. அப்புறம் அங்கே வந்து சரி வெளியே வந்துடலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா தண்ணிக்குள்ள யாரோ குதிச்ச மாதிரி சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு வந்து இந்த பூச்சின்னா ரொம்ப பயம். அந்த பூச்சிகள்லாம் பார்த்தாவே தெரிச்சு ஓடுவார். ஒரு பூச்சி வந்து பறந்து வந்து நம்ம ஹீரோ மேலேயே விழுந்துருது. அதனால நம்ம ஹீரோ வந்து அதை எடுத்து விடலான்னு போகும்போதே வந்து ஸ்விம்மிங் பூல்ல தவறி விழுந்துடுறாரு. இப்போ பார்ட்டி நடக்கிற இடத்துல வந்து ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறான். இந்த மாதிரி ஜேசன் வந்து தண்ணியில் விழுந்துட்டான், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கான். எல்லாரும் பயந்துட்டே ஓடுறாங்க. என்ன காரணம்னா நம்ம ஹீரோக்கு இது வரைக்கும் ஸ்விம் பண்ணவே தெரியாது, அவர் ஸ்விம் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி எல்லாரும் பயந்துட்டே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி வந்து ஹீரோவை காப்பாற்றி மேலே கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஆனால் ஹீரோ வந்து முழிக்கவே இல்லைங்கிறதுனால நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோவுக்கு சிபிஆர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்க வாயில் வந்து காற்று வந்து ஊதிட்டு இருக்கும்போது ரெண்டாவது டைம் ஊதிட்டு மூணாவது டைம் ஊதலான்னு சொல்லி போகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அதுக்குள்ளே முடிச்சுட்டு நம்ம ஹீரோனியை பிடிச்சி கிஸ் பண்ணுற மாதிரி இழுக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு அட பாவி இவ்வளோ நேரமாக நடிச்சுட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சிரிச்சுட்டே இருக்காரு. அதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ரொம்ப கோவம் வருது. மூஞ்சிலேயே ஒரு குத்து விட்டுட்டு நான் நினச்சதை விட இன்னும் ரொம்ப ஒஸ்டான ஆளுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிஸ் கொடுத்தது நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து ப்ரஷ் பண்ணுறான்னு போகிறாங்க. அப்போ தான் ஹீரோ பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது. சரி நீ ஏமாத்திட்டு உனக்கு சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அவர் வீட்டில் ரொம்ப நார்மலாக இருக்காரு. எப்போவுமே வந்து ஆட்டிடியூடோடயே இருப்பார். இன்னைக்கு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ வந்து அங்கே ஒரு சர்வெண்ட் வந்துட்டு ஒரு டீ கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து தும்பிடுறாரு. தும்பினோடனே லைட்டாக டீயை அவங்க கீழே கொட்டிடுறாங்க. உடனே மேனேஜர் இருந்துட்டு நான் வேணும் இந்த ஸ்டாஃபை வேலையை விட்டு தூக்கிட்டுமான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஹீரோ வந்துட்டு எதுக்காக அந்த டீ கொட்டினதுக்காகலாம் ஸ்டாஃபை வேலையை விட்டு தூக்குறீங்க, கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் சாஃப்டா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மேனேஜர் இருந்துட்டு என்னடா இவன் வித்தியாசமா நடந்துக்கிறான், சும்மா தும்முனா சிரிச்சாவே வேலையை விட்டு தூக்குவான், இன்னைக்கு என்னடா எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மேனேஜர் யோசிக்கிறாரு. இப்போ ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல்ல போகலான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ பார்த்தா அந்த டோரோட ஹேண்டில் வந்துட்டு கம்மெல்லாம் கொட்டி வச்சிருக்காரு நம்ம ஹீரோ. அது இப்போ ஹீரோயின் தொட்ட உடனே என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஸ்விம்மிங் பூலுக்குள்ள போகலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா அங்கே ஃபுல்லாக அந்த தண்ணி எல்லாம் வாத்தா விட்டு வச்சிருக்காரு நம்ம ஹீரோ. இங்கே வாத்தா சுத்துதேங்கிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு ஜேசன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிறத பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு கேமராவெல்லாம் பார்த்து. இப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு சிபி டேனியில் இருந்துட்டு என்னடா இவன் முழு நேரமாக அந்த பிள்ளையை தொந்தரவு பண்ணுறதா வேலையாக வச்சிருக்கான், அதுவும் இல்லாமல் இவன் முழு நேரமாக வந்து ஒருத்தர் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிச்சாலும் நான் பார்த்ததே இல்லை, அந்த புள்ள தான் நேற்று உடைய காப்பாத்திருக்கு, அது கூட தேங்க்ஸ் கூட சொல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நான் அவளுக்கு தேங்க்ஸ் தான்டா சொல்லிட்டு இருக்கேன், என்னால் இப்படி தானே தேங்க்ஸ் சொல்ல முடியும், எனக்கு இப்படி தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு என்னாச்சு ஜோவை எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியல, நம்ம அன்னைக்கு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே அவன் ரொம்ப சோகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜோவை காட்டுறாங்க. ஜோ வந்து ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே வந்து வயலின் வாசிச்சுட்டு இருக்கான். அப்போ வாசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த வயலினோட நரம்பு வந்து கட்டாயிடுது. கட்டாயி அவனோட கையை லைட்டாக கிழிச்சு விட்டுருது. என்னன்னே தெரியல, ரொம்ப சோகமாக உட்காந்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. வந்துட்டு அவன் கையில் வந்து லைட்டாக பிளட் வரதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவன் கை பிடிச்சி அந்த கர்ச்சீஃப் வச்சு கட்டலான்னு போகும்போது ஜோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லி சொல்கிறான். நான் உனக்கு கட்டு போட்டு விட்டு இங்கேருந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு ஜோ கொடுத்து அதே கர்ச்சீஃப் வச்சு ஜோவோட விரலில் கட்டு போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இப்போ இதை வந்துட்டு அந்த 3 பொண்ணுங்களும் வந்து வீடியோ எடுத்துட்டு இவன் ரொம்ப மோசமானவளா இருக்கா, ஜேசன் கூட பழகுறா, ஜோ கூட பழகுறா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு கட்டு போட்டு விட்டுட்டு கிளம்பலான்னு போகும்போது அந்த வயலினுக்கு வந்து ஒரு கொடையை எடுத்து வச்சு விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு இந்த ஸ்விம்மிங் பூல்லேயே செட்டில் ஆயிட்டாரு. எப்படி இருந்தாலும் அவன் இங்கே வந்தாலும் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த 3 பொண்ணுங்களும் வந்து நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக வராங்க. அந்த வீடியோ எடுத்து நம்ம ஹீரோட்ட காட்டுறாங்க. பாத்தியா அவன் ரொம்ப மோசமான புள்ள, பாரு உங்க கூடயே பழகுறா, ஜோ கூடயே பழகிட்டு இருக்கா, அவன் வந்து ஒரு கோல்டு டிக்கர்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வந்துருது.
அவளை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசினீங்கன்னா அவ்வளவுதான், அவனை கொன்றுவேன்னு சொல்லிட்டு இந்த போனை உடச்சிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாரு. இப்ப அடுத்த நாள் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஸ்கூலுக்கு வரும்போது வந்து சோகமாவே வந்துட்டு இருக்காங்க ஜோ பத்தி யோசிச்சுட்டு. சரி அவனை போய் பார்க்கலாம்னு சொல்லி நினைச்சிட்டு அந்த காட்டுக்குள்ளார போய் ஜோ எப்பவுமே நின்றுட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு, வயலின் வாசிக்கிற இடத்துக்கு போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா அங்க ஜோயை காணவே காணோம், எங்க தேடினாலும். சரி ஓகே அவன் வரலன்னு நினைச்சிட்டு திரும்பி போலான்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா அங்க ஜேசன் இருக்கான். வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து கேக்குறாரு, ஏன் நீ வேற ஒருத்தர் எக்ஸ்பெக்ட் பண்ண, என்னை பார்த்தோன்னு எனக்கு சோகம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு எதுக்காக நீங்க வந்தேன்னு சொல்லி கேட்கறாங்க. இது என்ன நீங்க 2 பேரும் தான் ரெண்ட் கொடுத்து வச்சிருக்கீங்களா, நீங்க 2 பேர் மட்டும் வரணும்னு சொல்லிட்டு நான் எங்க வேணா போவேன்னு சொல்லி சொல்றாரு. சரி நீ என்னவா பண்ணு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு நின்று நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என் கையை விடு, மரியாதையே என் கையை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ F4 பசங்களை வச்சு என்ன விளையாண்டு இருக்கிறியா, பொம்மை மாதிரி நினைச்சிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு யாரை பொம்மையா நினைக்கிறது, யாரோட வாழ்க்கையில விளையாடுறது, நீ தான் இப்படி என் வாழ்க்கையில விளையாண்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு என்னை பத்தி உனக்கு சரியா தெரியல, நான் யார் எனக்கு எது கொடுத்தாலும் அதை நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமா கத்திட்டு அதை தடுத்துட்டே இருக்காங்க அழுதுகிட்டே. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நீ அந்த அளவுக்கு என்னை வெறுக்கிறியான்னு சொல்லிட்டு அங்க வந்து சோகமா கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோயின் வந்து அதே இடத்துலயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனோட அம்மா வந்துட்டு ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், கிளம்புன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது, நீங்க என்னை அடிச்சே கொண்டாலும் பரவாயில்ல, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அதுவும் அந்த ஸ்கூலுக்கு நான் போகவே மாட்டேன், நான் ஆத்துல போய் கூட ஸ்விம்மிங் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து விக்கி வரான். வந்துட்டு இருந்தாங்க உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வந்துருக்குன்னு சொல்லி கொடுக்குறான். அதை வாங்கி பார்த்தா அது வந்து சோஃபியாவோட பர்த்டே பார்ட்டிக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோயினை. அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸுமே வந்து சோஃபியாவே கொடுத்து விட்டுறா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து இந்த பார்ட்டிக்கு போறாங்க. அங்க போனா அங்க ஜேசன் வந்துட்டு நீ எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கறான். நீ சோஃபியா தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நீ வந்து கொஞ்சம் மேக்கப் பண்ணா ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் சொல்லிட்டு இருக்கான். சிபியும் வந்துட்டு ஆமா இங்க இருக்கிறதுல நீ தான் ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அவ பாக்குறதுக்கு பூசணிக்கா மாதிரி இருக்கா, அவளை போய் கியூட்டா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வந்துட்டு சோஃபியா ஜோ எல்லாம் வந்துடுறாங்க. அவங்களுக்கு எல்லாரும் விஷ் பண்ணதுக்கு அப்புறமா சோஃபியா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜோ வந்து அங்கிருந்து போயிடுறான். நம்ம ஹீரோ வந்து எதுக்காக ஜோ இங்கிருந்து போறான், அதுவும் சோகமா போறானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப சோஃபியா வந்து இப்பதான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. எல்லாருக்கும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்ல போறேன். நான் வந்து அடுத்த வாரம் வந்து பாரிஸ் போறேன் திரும்பவும். ஆனால் திரும்ப நான் இங்கே வர மாதிரி இல்லை, நான் ரிட்டனே வரமாட்டேன் அப்படின்னு சொல்றா. நான் இவ்வளோ நாள் வந்து என்னோட கெரியர்ல என்னென்ன பண்ணணும்னு நினச்சது எல்லாமே பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸை நான் பார்த்துக்க போறேன். அதுவும் இல்லாமல் நான் வேற எனக்கு என்னால் என்னெல்லாம் பண்ண முடியும், என்னோட கேப்பபிலிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் நிறைய மக்களுக்கு உதவ பண்ண போறேன். இதுக்கப்புறம் வந்து என்னோட நார்மல் லைஃப் நான் வாழ்ற மாதிரி இல்லை அப்படிலாம் சொல்லி சோஃபியா சொல்லிட்டு இருக்கா. நான் பாரிஸ் போயிட்டு அங்கேயே இருந்துக்க போறேன், அங்கேயே செட்டில் ஆயிடுவேன்லாம் சொல்லிட்டு இருக்கா. இதான் நம்ம ஹீரோனுக்கு புரியுது. அதனாலதான் வந்து ஜோ ரொம்ப சோகமா இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஜோவை பார்க்க போலான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்ப வந்து சோஃபியாவும் போறா, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜோவை பார்க்கறதுக்காக போறா ரூமுக்கு. அங்க போனா வந்து ஜோ ரொம்ப சோகமா உட்காந்து அவங்க சின்ன வயசுல வந்து சோஃபியா கொடுத்த பொம்மையை வச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்ப சோஃபியா போயிட்டு இன்னும் நீ இதை பத்திரமா வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ வேணா எல்லாத்தையுமே மறந்துடலாம், என்னால மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிட்டு இருக்கான். எனக்கு உன்னை பத்தி புரியுது, நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு. ஆனா நான் உனக்கு ஹார்ட் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணல. எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. நான் இன்னுமே வந்து உனக்கு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கேன், இன்னுமே நான் உனக்கு கைட் பண்ற மாதிரியே ஒரு மைண்ட் செட்ல இருந்திருக்கேன். ஆனா நீயும் பெரிய பையன் ஆயிட்டு வரேன்னு எனக்கு இப்பதான் புரிய வருது. நீ வந்து இந்த ஜான்சி கூட வந்து க்ளோஸா பழகுறது, அவ கூட நீ வந்து அவளை ட்ரீட் பண்றது, இதெல்லாமே எனக்குமே வித்தியாசமா தான் இருந்தது. அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு நீயும் வந்து ஒரு மேன் ஆயிட்ட. நான் இப்பவும் வந்து உனக்கு சின்ன பையனாவே பாக்குறது சரி இருக்காது. அதுவும் இல்லாம நீ கொஞ்சம் ஒரு என்னை வந்து அக்காவா இல்லாம லவ்வரா பார்க்க ஆரம்பிச்சதே வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான். ஆனா நீ எப்பவுமே என் கண்ணுக்கு வந்து ஒரு சின்ன பையனாட்டமே தான் தெரிஞ்சிட்டு இருந்த. உன்னை நான் எப்பயுமே கைட் பண்ணணும், நீ நல்லா பாத்துக்கணும், அது மட்டும் தான் என் மைண்ட்ல இருந்தது. மற்றபடி எனக்கு வேற ஒண்ணுமே தோணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா சொல்றாங்க. உடனே நம்ம ஜோ இருந்துட்டு தேவையில்லாம என்னோட பர்சனல் லைஃப் எல்லாம் பேசாத, அவளை பத்தி எல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜோ சொல்லிட்டு இருக்கான். உனக்கு அவ்வளவுதான் என்னை பத்தி தெரியுமான்லாம் சொல்லி கோவப்பட்டு இருக்கான். இப்ப சோஃபியா வந்துட்டு சரி ஓகே, நான் வந்து அவளை பத்தி பேசல, ஆனா வந்து நீ உன்னோட லைஃபை வந்து நீ நார்மல் மேனா நீ வாழணும் அப்படின்னா நான் உன் லைஃப்ல இருக்கக்கூடாது. ஏன்னா நான் இருந்தேன்னா உன்னை நான் கைட் பண்ணிட்டு ஒரு அம்மா மாதிரி நான் உன் கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீ தனியா உன்னோட லைஃபை வாழ்றதா கரெக்டா இருக்கும்னு சொல்லி சோஃபியா சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஜோ வந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே வந்து சோஃபியாவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோயின் வந்து டோர் கிட்ட நின்று பாத்துடுறாங்க. பார்த்துட்டு அப்படியே மெதுவா டோர் சாத்திட்டு அப்படியே கிளம்புறாங்க. அப்படியே ஃபீல் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜேசன் வந்துட்டு பார்த்து மயங்கி விழுந்துடாத அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் எதுக்காக மயங்கி விழுக போறேன், என்னடா உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது
தெரியுது தெரியுது நீ என்ன பண்ற, எப்படி ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத பார்த்து தானே இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்குள்ளார வந்து சோஃபியாவும் ஜோவும் வெளியே வந்துடுறாங்க. ஏன் நீ வந்துட்டியா? வந்தீங்கன்னா உள்ள வந்திருக்கலாம்லன்னு சொல்லி சோஃபியா கேட்கும்போது, இல்ல இல்ல நாங்க சும்மா தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஜான்சி சொல்லும்போது, சோஃபியா இருந்துட்டு சரி ஓகே நானும் ஜோவும் வந்து கொஞ்சம் டிரைவ் போறோம், நீயும் வரியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு இல்ல இல்ல நான்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஜேசன் வந்துட்டு இல்ல நானும் அவ்வளோ தனியா டிரைவ் பண்ண போறோம், அதனால நீங்க தனியா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே நம்ம சோஃபியா வந்துட்டு ஓ பரவாயில்லையே, நீங்க 2 பேரும் ஒண்ணா போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமா ஆமா நாங்க 2 பேரும் தான் ஒண்ணா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க உங்க டிரைவ் என்ஜாய் பண்ணுங்க, நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு கிளம்புறாரு. போகும்போது வேணும்னே ஜோ பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஷோல்டர் மேல கை போட்டு கூப்பிட்டு போறாரு. நம்ம ஜோ வந்து ஒரு மாதிரி சோகமா தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோன் கிட்ட பாத்தியா நம்மளோட எப்படி ஹெல்ப் பண்ணி காப்பாத்திட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அன்னைக்கு நான் உன்னோட உயிரவே காப்பாத்திருக்கேன், நீ எதுவும் இந்த விஷயத்த போய் பெருசா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படின்னா உனக்கு இந்த விஷயம் பெருசு இல்லையா, சரி நீ அவங்களே டிரைவிங் போயிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது, வேண்டாம் வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு வந்துடுறாங்க. நான் உன்னை அன்னைக்கு எப்படி என்னோட உயிரை நீ காப்பாற்றினியோ அதே மாதிரி நானும் உன்னை நீ காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒரு 25% தான் காப்பாற்றிருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஓடிடுறாங்க. இப்போ 2 பேரும் வந்துட்டு ஒரு பாருக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நீ இங்கே உட்காந்து எவ்வளோ வேணுமோ அழுதுக்கோ, அழுது கத்து என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு எதுக்காக நான் அழுகணும் அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் ஜோவும் சோஃபியா ஒன்றா இருந்தது பார்த்தோன்னே உனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும்ல, அப்படி அதை நினச்சி அழுகுதானே செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ வந்துட்டு நான் எதுக்காக அழுகணும், அதுவும் இல்லாமல் சோஃபியா வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆள், அவ கூட நான் எப்படி என்னையை கம்பேர் பண்ண முடியும், நான் அழகா இல்லை, எனக்கு வந்து நான் ரொம்ப புவராக இருக்கேன், எனக்கு ஸ்மார்ட்டாகவும் இல்லை, நான் என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கேன், சோஃபியா ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஆள், ரொம்ப அழகான பொண்ணு, அவட்ட எல்லாமே இருக்குது, நான் எப்படி அவ கூட போய் என்னையை கம்பேர் பண்ணிக்க முடியும், அதுவும் இல்லாமல் அவள் எனக்கு வந்து எந்த ரைட்ஸுமே கிடையாது, அவளை நினச்சி பொறாமப்படுறதுக்கோ இல்லை ஜோவை நினச்சி பொறாமப்படுறதுக்கோ எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கரெக்ட் தான், உனக்கு வந்து அறிவும் கிடையாது அழகும் இல்லை, நீ புவர் தான் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் வந்து உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது பொறாமப்படுறதுக்கு. என்ன காரணம்னா சப்போஸ் வந்து ஜோ வந்து சோஃபியாவை பார்க்கறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துருந்தானா கண்டிப்பாக உன்னை லவ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோன் வந்துட்டு என்ன சொல்கிற, உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அவன் இவ்வளோ வருஷத்தில் எந்த பொண்ணுக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட அவன் பேசினது கிடையாது சோஃபியாவை தவிர, ஆனால் அவன் ஃபஸ்ட்டு வந்து அக்னாலேஜ் பண்ணி வந்து இவ்வளோ தூரம் பழகிறதுனா ஒரே ஒரு ஆள் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே நீ வெயிட் பண்ணு, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையை தான் சொல்கிறானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி தண்ணி தான் கிடைக்குதுன்னு சொல்லி தண்ணி குடிக்கலான்னு தேடுறாங்க. அப்போ அங்கே ஒரு கிளாஸில் வந்து தண்ணி இருக்குது, அதை எடுத்து குடிச்சிடுறாங்க. பார்த்தா அது தண்ணி கிடையாது, அது ஃபுல்லாகவே ஆல்கஹால் தான். இப்போ நம்ம ஹீரோ வந்து வாஷ்ரூம் போயிட்டு உன்னால் என்ன பண்ண முடியுமோ எல்லாமே நீயும் ட்ரை பண்ணுறீல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே அவரே பேசிட்டு சரி அவளை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே வராரு. வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஃபுல்லாக குடிச்சிடுறாங்க, போதையில் இருக்காங்க. என்னடி பண்ண, ஏய் ரவுடி எந்திரின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் நான் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருக்கேன், நீ சொன்ன மாதிரி எனக்கு அழகு இல்லை அறிவு இல்லை, நான் ரொம்ப ரொம்ப ஏழையாக இருக்கேன்ல, அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, அதுவும் இல்லாமல் நீ இவ்வளோலாம் சொல்கிற வரைக்கும் நான் இதை பற்றி யோசிச்சது கூட கிடையாது, எனக்கு வந்துட்டு நிறையா விஷயம் யோசிக்கிறதுக்கு டைமே இருந்ததில்லை, ஏன்னா வந்து நான் எங்கள் வீடு ரொம்ப புவராக இருக்குது, நான் எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நிறையா வந்து பார்ட் டைம் ஜாப் பார்த்தேன், என்னை பற்றி நான் எப்போவுமே கேரே பண்ணிக்கிறது இல்லை தெரியுமா அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி குடிச்சிட்டு வளர்ட்டுக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. அப்போ ஹீரோ வந்துட்டு நான் ஒன்றும் வளரல, நிஜமாக தான் சொல்கிறேன், நான் இந்த மாதிரி கஷ்டத்தை பற்றியே யோசிச்சுட்டே வேலை செஞ்சுட்டே இருந்ததுனால தான் நான் லவ்வை பற்றி கூட யோசிக்க கூட எனக்கு டைம் இருந்ததில்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீ என்னை ரொம்ப காப்பாற்றிட்ட, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நான் உனக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என்கிட்ட ஒன்றுமே இல்லை உனக்கு கொடுக்கறதுக்கு, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணுற மாதிரி அப்படியே கிட்ட வராங்க. நம்ம ஹீரோவும் என்னடா பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படியே கிட்ட வந்தவங்க அப்படியே விழுந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு திரும்பவும் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சு திரும்பவும் கிஸ் பண்ணுற மாதிரியே கிட்ட வராங்க. வந்துட்டு திடீர்னு நம்ம ஹீரோவோட கோட் மேலே போய் வாமிட் பண்ணி வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் வந்துட்டு அடைச்சி இது பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ நேரம் சீன் போட்டிருந்தாலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க, நம்ம ஹீரோவோட வீட்டில் வந்து எல்லாருமே பரபரப்பாக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ கெஸ்ட் வர மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, ரெட் கார்பெட் போட்டு அது இதுன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க, அவங்க நல்லா ஜாலியாக தூங்கி எந்திரிச்சிட்டு என்னன்னா ரூமோட ஸ்மெல்லே வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து முன்னாடியே உட்காந்துருக்காரு. என்னடா இவன் இங்கே உட்காந்துருக்கான், நான் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கேன், எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. ஏன் உனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு.
எனக்கு எது ஞாபகம் இல்லைன்னு உங்ககிட்ட கேட்டிருக்கேன், நீ என்ன பண்ண, எதுக்காக கூப்பிட்டு வந்துன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு மேனேஜர் கூப்பிட்டு அவர் போட்டிருந்த அந்த கோட் பற்றி எல்லாம் சொல்கிறாரு. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவானது, பெரிய ஒரு டிசைனர் பண்ணது அப்படிலாம் சொல்லி அவங்க எல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதை பற்றிலாம் நான் உங்ககிட்ட கேட்டேனா, நான் எதுக்காக இங்கே வந்தேன்னு தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த கோட் தான் நான் நேற்று நைட் போட்டிருந்த பார்ட்டியில் நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டேன், அதுவே லாஸ்ட் டைம் ஆக்கிட்டேன், நீ உனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோனையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. உடனே நம்ம ஹீரோட்ட சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஓ ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நேற்று நீ இருந்த நிலைமையில உன்னை கொண்டு போய் நான் உங்கள் வீட்டில் விட்டுருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு புரியுது சாரி அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக சாஃப்டாக சொல்லிட்டு நான் இப்போ கிளம்புறேன், அவனுக்கு நான் நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன், ரொம்ப சாரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு திடீர்னு எப்படி நீ இப்படி நடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் போதே இந்த இடத்துக்கு மேனேஜர் வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு பயப்படுறாரு, என்னது அதுக்குள்ளே இங்கே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இப்போ நம்ம ஹீரோனியை வெளியே அனுப்பலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு மேலேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணான்னு தெரியாமல் டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த ஜோக்கு சிபிக்கு டேனியலுக்குலாம் ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா வந்துட்டாங்களா, இப்போ ரூமில் வர ஜான்சி இருக்கா, இவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு தெரில, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. இப்போ பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு போய் நான் ஜேசனை பார்க்க போகிறேன், அவங்ககிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போய் ரெடியாக போயிடுறாங்க. இப்போ அங்கே பார்த்தா ஜோ டேனியல் சிபி 3 பேருமே வந்துடுறாங்க. வந்துட்டு இப்போ மட்டும் ஜான்சி இங்கே இருக்கிறத உங்கள் அம்மா பார்த்தா என்ன பண்ணுவாங்களோன்னு நினச்சா எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கொலை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்கிற, அந்தளவுக்கு மோசமானவங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களாம் ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, அவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி இவங்களாம் ஒரு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி டேனியல் போயிட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி நம்ம ஹீரோனுக்கு வந்து மேக்கப் போட்டு விட்டு சொல்கிறான். இப்போ இவங்க வந்து இப்படி ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம ஹீரோவோட அம்மாவும் வந்து ஹீரோ பார்க்கறதுக்காக மேலே வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்க கதவை திறக்கும் போது நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே ரெடியாகி உக்காந்துடுறாங்க. இப்போ யார் இந்த பொண்ணுன்னு சொல்லி ஹீரோவோட அம்மா கேட்கும்போது நம்ம ஜோ வந்துட்டு இது என்னோட ஃப்ரெண்டு தான், இங்கே இந்த ஏலம் எடுக்கிறாங்களே அதுக்காக தான் நான் வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அப்படியா உங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, நீ எங்கே இருக்க அப்படிலாம் சொல்லி கேட்டுருக்கும் போது நம்ம ஹீரோயின் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது சிபி டேனியல் ஜோன்னு சொல்லிட்டு மாறி மாறி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய ஆள், இவங்க வீடு வந்து ரொம்ப பெருசு, அங்கே இருக்குது இங்கே இருக்குது இந்த மாதிரிலாம் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. சரி உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்கும் போது அதுக்குள்ளார வந்து நம்ம ஹீரோவோட அம்மா மேனேஜர் வந்துடுறாரு. வந்துட்டு இந்த மாதிரி கெஸ்டெல்லாம் கீழே வந்துட்டாங்க உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொல்லி சொல்லும் போது நம்ம ஹீரோவோட அம்மாவும் சரி ஓகே நான் கிளம்புறேன், நீ சீக்கிரமாக கீழே வந்துருன்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ அவங்களோட மேனேஜர் வந்துட்டு நம்ம ஹீரோனியை பார்த்துட்டு இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட என்னன்னா இப்படிலாம் போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க, உண்மையை சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே, அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஆமாம் நீ உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உன்னையை மட்டும் கொல்ல மாட்டாங்க உங்கள் அப்பா அம்மாவே சேர்த்து கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கீழே காட்டுறாங்க, கீழே என்ன நடந்துருக்கு அப்படின்னா அவங்க வந்து நிறையா பொருட்கள்லாம் வந்து ஏலம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த விஷயம் தான் கீழே போயிட்டுருக்கு. இப்போ எல்லாருமே வந்து கீழே வந்ததுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பொருளாக கொண்டு வந்து அதை வந்து ஏலம் விட்டுட்ருக்காங்க. அப்போ அங்கே ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஸ்விம்மர் சாம்பியனோட ககுல்ஸை வந்துட்டு ஏலம்ன்றதுக்காக கொண்டு வராங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதை நம்ம ஹீரோவுமே நோட் பண்ணிடுறாரு. இப்போ அதை வந்து எல்லாருமே ஏலம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஒரு ஃபோன் காலில் ஒருத்தவங்க வந்து 10 மில்லியனுக்கு அதை வாங்கிடுறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னடா இது போய் 10 மில்லியனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவும் கீழே வந்துடுறாங்க. வந்து ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஜோ வந்துட்டு உன்னோட டர்ன் தான் இது வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோயினியை வந்துட்டு போய் நடப்போம், நீ தான் இப்போ போகணும்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினியும் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் மாதிரியும் வந்து ஸ்டைலாக நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. வலிக்கெல்லாம் விழுகுறாங்க, இருந்தாலும் அப்படியே நைஸாக அப்படியே ட்ரை பண்ணி போய் கஷ்டப்பட்டு கோர்ஸ் கொடுத்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க போட்டுக்க ட்ரெஸ் எல்லாம் வந்து எல்லாரும் ஏலம் கேட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த டைமில் வந்துட்டு ஹீரோவோட அம்மா இருந்துட்டு அவங்களோட மேனேஜர்கிட்ட கேட்குறாங்க, இந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம மேனேஜர் வந்து யோசிச்சு பார்க்குறாரு, அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. நம்ம ஹீரோயின் யாருன்னு தெரிஞ்சுமே அவர் வந்து சொல்லாமல் மறைச்சிடுறாரு. இல்லை எனக்கு தெரியல, இவங்க வெறும் டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அப்போ ஹீரோவோட அம்மா வந்துட்டு சரி ஓகே இவளுடைய அம்மா அப்பா யாருங்கிறத விசாரிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயினியை வந்து பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்து வீட்டில் உட்காந்துருக்கும் போது அந்த கர்ல்ஸை வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஓ நிஜமாவே இது அவரோட தானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனோட தம்பி வந்துட்டு அதை வந்து நெட்டில் போட்டு பார்க்குறான். பார்த்துட்டு
உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா, இது வந்து நம்ம வித்தோம்னா 2 மில்லியன் நமக்கு கிடைக்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டோடனே அவங்க அம்மா அப்பா வந்துட்டு என்னது 2 மில்லியனா, பேசாம வித்தரலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு அதை புடுங்கிட்டு, இதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், இதோட வேல்யூ என்ன தெரியுமா, தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனோட அம்மா வந்துட்டு என்ன வேல்யூ இது அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இது வந்து வேல்யூவே இல்லாத ஒரு பொருள், இதையெல்லாம் வந்து விற்க முடியாது, நான் விற்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோனோட அம்மா வந்துட்டு அதை கோகுல்ஸை புடுங்கும் போது நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போற மாதிரி போயிட்டு அப்படியே அந்த கிளாஸை பிடிங்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் போய் ரூம்ல உட்காந்து அந்த கிளாஸை பார்த்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்பதான் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, ஃபோன் காலில் வந்து அந்த கோகுல்ஸை வந்து ஏலம் எடுத்தது யாருன்னா நம்ம ஹீரோ தான். அது நம்ம ஹீரோயினுக்காக தான் எடுத்திருப்பாரு. அதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்பும் போது சரி ஓகே தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ககல்ஸ் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் நான் எப்பவுமே நான் இல்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணாதேன்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த ககல்ஸ் எடுத்து ட்ராயர்ல வைக்கலான்னு போறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஜோ கொடுத்த கர்ச்சீஃப் தான் இருந்திருக்கும். அதை ரீப்ளேஸ் பண்ணி இந்த ககல்ஸை வைக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் வந்து அதை போட்டுட்டு நல்லா ஹாப்பியாக ஸ்விம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா ஜோ வந்து அழுதுகிட்டே வயலின் வாசிச்சுட்டு இருக்கான். அவனை பார்த்து நம்ம ஹீரோயினியுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சரி ஓகே ஸ்விம் பண்ண போகலான்னு சொல்லிட்டு திரும்பவும் வராங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு சோஃபியா நின்றுட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் பார்க்கறதுக்காக. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்காக தான் வெயிட் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் ஊருக்கு போகிறக்கு முன்னாடி மீட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிஜமாவே நீங்கள் போக போகிறீங்களா, திரும்பி வரவே மாட்டீங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, இல்லை நான் திரும்ப வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு சோஃபியா சொல்கிறா. எப்போ போகிறீங்கன்னு கேட்குறாங்க. நாளைக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு சோஃபியா சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜோ காட்டுறாங்க. ஜோ வந்துட்டு வயலின்லாம் வாசிச்சு முடிச்சுட்டு கிளாஸ்க்கு வரலான்னு சொல்லிட்டு வரும்போது சோஃபியாவோட கார் வெளியே நிற்கிறத பார்க்குறான். பார்த்துட்டு அப்போ சோஃபியா உள்ளதா இருக்காளான்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஹீரோயினியும் சோஃபியா உட்காந்து பேசிட்டு இருக்கிறத வந்து ஜோ வந்து ஒட்டி நின்று கேட்குறான். அப்போ என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு முட்டி போட்டு சோஃபியா கிட்ட கெஞ்சுற மாதிரி கேட்குறாங்க. நான் உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களோட பெரிய ஃபேனு, எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய காரணம் இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி கேட்குறக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சாலும் நான் கேட்குறேன், ப்ளீஸ் இங்கேருந்து போயிடாதீங்க, நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சோஃபியா வந்துட்டு இதெல்லாம் நீ யாருக்காக கேட்குற, ஜோக்காக தானேன்னு சொல்லி சொல்லும் போது, ஆமாம் நான் ஜோக்காக தான் கேட்குறேன், எனக்கு ஜோவை பற்றி அவ்வளோ ஒன்றும் தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஜோக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீங்கள் இருந்தீங்கன்னா அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான், ரொம்ப சந்தோஷமாக இருப்பான், நீங்கள் இல்லைன்னா அவன் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான், அதை என்னால் பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜோ டென்ஷன் ஆகி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ சோஃபியா வந்துட்டு ஹீரோனியை கூப்பிட்டு மேலே உட்கார வச்சுட்டு, நீ எனக்கு எதுக்காக இது மாதிரிலாம் சொல்கிறேன்னு எனக்கு புரியுது, ஏன்னா வந்து நீ எங்கள் மேலே இருக்கிற அக்கறைனால தான் சொல்கிற, இருந்தாலும் வந்து நான் சொல்கிறேன், நான் இங்கே இருக்கிறது வந்து சரி வராது, அவன் லைஃப்பில் நான் இருக்கிறது வந்து அவனுக்கு நல்லதில்லை, அவனோட நல்லதுக்காக தான் நான் இதெல்லாமே செஞ்சிட்ருக்கேன், உன்னை விட அவனை பற்றி எனக்கு நிறையா தெரியும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன், அதனால நீ ஒன்றும் நினச்சி வருத்தப்பட வேண்டாம், அவன் சரியாயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக வந்துட்டு ஒரு ஹீல்ஸை வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. இனிமேல் நீ நிறையா பிளேஸ்க்கு போவேன்னு நினைக்கிறேன், அப்போல்லாம் இதை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதை வாங்கிட்டு அங்கேருந்து சோகமாக வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து ஜோ வரான். வந்துட்டு எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க, உனக்குன்னு சுயமரியாதையே ஒன்றுமே இல்லையா, அவகிட்ட போய் பிச்சை எடுத்துட்டு இருக்க, இதுக்கு பேர் ரெக்வஸ்ட் கிடையாது, பிச்சை எடுக்கிறது, உனக்குன்னு வந்து எதுவுமே கிடையாதா, நீ பாட்டுக்கு போய் அவட்ட எனக்காக எதுக்கு கேட்டிருக்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எதுக்கு என் விஷயத்துல தலையிடுறேன்னு சொல்லிட்டு ஜோ திட்டுறான். இப்போ ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் நான் உனக்காக தான் பண்ணேன், நீ வருத்தப்படுறது கஷ்டப்படுறதுல என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. என்னால என்ன நினைச்சு வருத்தப்படுறதுக்கு நீ யாரு, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம், ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மேலே என் மூஞ்சிலேயே நீ முடிக்காத, கெட் லாஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஜோ சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் வந்து அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த ட்ராமாவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய் மக்களே.